தமிழ்நாட்டிற்கு குஜராத்தில் இருந்துதான் போதைப்பொருள் வருகிறது என மதுரை விமான நிலையத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல், கரூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் செயல் வீரர் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையில் இருந்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இன்று காலை மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக ஆளுநர் முதலில் உள்துறை அமைச்சரை சந்தித்து குஜராத்தில் இருந்து போதைப்பொருள் வருவதை தடுக்க வலியுறுத்த வேண்டும் என்றும், தமிழ்நாட்டிற்கு குஜராத்தில் இருந்துதான் போதைப்பொருள் வருகிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். முதல்ல ஆளுநர் உள்துறை அமைச்சர்கிட்ட சந்தித்து குஜராத்தில் இருந்து போதைப்பொருள் வருவதை தடுக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு குஜராத்தில் இருந்து தான் போதைப் பொருட்கள்லாம் வருது. இந்த போதைப் பொருட்களை தடுத்துனாவே எல்லா குற்றங்களும் குறைஞ்சிரும். பிரச்சனை எங்கே? குஜராத்தில் போதைப்பொருள் தொழிற்சாலையை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த துறைமுகம், கான்லா துறைமுகம், முந்த்ரா துறைமுகம்னு அதானியோட துறைமுகத்திலிருந்து கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்துக்கு கிருஷ்ணாபட்டினம் துறைமுகத்திலிருந்து சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்றது தான் செய்தி. மாண்புமிகு முதலமைச்சர் பல இடங்களில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆன்லைன் மூலம் சுற்றுலா செல்ல ஏற்பாடுகள் செய்யப்படும் என இந்தியா முழுவதும் 42 வழக்குகளில் தொடர்புடைய ஹரியானாவை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் ஒன்றினை அளித்திருந்தார். அதில் ஹரியானாவை சேர்ந்த தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் டூரிஸ்ட் பேக்கேஜ் 75,000 ரூபாய் பணம் செலுத்தினால் ஓராண்டு பிரீமியம் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள சுற்றுலா தலங்களில் எங்கு வேண்டுமானாலும் குறைந்தபட்சம் 5 நாட்கள் இலவசமாக தங்க உணவு போக்குவரத்து வசதிகளை வழங்கும் என்று கூறியிருந்ததை அடுத்து பணத்தை ஆன்லைன் மூலம் ராகுல் கிருஷ்ணா செலுத்தியுள்ளார். மேலும் 10 நாட்கள் மலைவாழ் தலங்களில் தங்கி சாப்பிட அனைத்து ஏற்பாடுகளையும் அமைத்து தருகிறோம் என்று கூறியதை அடுத்து மேலும் 1,63,000 ரூபாய் பணத்தை இணைய வழியில் செலுத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பணத்தை செலுத்தி 8 மாத காலமாகியும் அவருக்கு எந்த ஒரு இடத்திற்கும் சென்று தங்குவதற்கு அவர்கள் பேக்கேஜ் அனுப்பவில்லை என கூறப்படுகின்றது. இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் இந்தியா முழுவதும் அவர்கள் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டதும் கொடைக்கானல் பகுதியில் இருப்பதும் தெரியவந்ததை அடுத்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கொடைக்கானல் சென்று மோசடியில் ஈடுபட்ட ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் ஆகிய 2 நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் கைதிகளிடம் செல்போன் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சிறைச்சாலை முழுவதும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது முக்கிய குற்றவாளிகள் அறையில் இருந்து 2 செல்போன் மற்றும் 3 பேட்டரிகள் கண்டறியப்பட்டது. மேலும் 10க்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட செல்போனின் IMEI நம்பர் அனைத்தும் அளிக்கப்பட்டுள்ளதால் செல்போனின் IMEI நம்பர் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு குற்றவாளிகள் யாரிடம் பேசியுள்ளார்கள், ஏதேனும் சதித்திட்டம் தீட்டியுள்ளார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒசூர் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை விரட்ட முயன்ற போது காட்டு யானை தாக்கி விவசாயி பரிதாபமாக உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜலவகிரி வனப்பகுதியை ஒட்டிய பணமாசானு தொட்டி கிராமத்தைச் சேர்ந்த பரமேஷ் என்பவர் தோட்டத்திலேயே வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் தக்காளி விலை உயர்ந்திருப்பதால் வனவிலங்குகள் சேதப்படுத்தி சாப்பிடுவதை தவிர்க்க இரவு நேரங்களில் காவல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்றிரவு ஜலவகிரி வனப்பகுதியில் இருந்து வந்த 3 காட்டு யானைகள் தக்காளி தோட்டத்தை சேதப்படுத்தி வருவதை கண்ட பரமேஷ் தனித்தனியாக இருந்த யானைகளை விரட்ட முயன்ற போது இருட்டில் பின்னால் இருந்து யானை பரமேஷை தாக்கியுள்ளது. இதில் பரமேஷ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து ஜலவகிரி வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் மும்முனை மின்சாரம் செல்லும் கம்பி அறுந்து விழுந்தது தெரியாமல் வயலுக்கு சென்ற விவசாயி மின்சார கம்பியை மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் வளத்தாமங்கலம் மேலத்தெருவைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். விவசாயியான இவர் வழக்கம் போல் இன்று காலை வயலில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது வயல்வெளி வழியாக சென்ற மின்கம்பத்தில் இருந்து மும்முனை மின்சாரம் கம்பி ஒன்று வயலில் அறுந்து விழுந்து கிடப்பது தெரியாமல் மின்சார கம்பியை மிதித்த போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை பார்த்த அருகில் இருந்தவர்கள் இது குறித்து மின்சார வாரியத்திற்கும் காவல்துறையிற்கும் தகவல் தெரிவித்தனர்.
பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.